ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நேற்று நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் சொல்லியிருந்தீங்க. ஸோ உண்மைதான், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இது அஃபிஷியல் வெப்சைட் பேஜ். இதில் நீங்கள் இங்கே நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதெல்லாம் போட்டிருக்கீங்க. இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்ஏ வெப்சைட்குள்ளே போனால் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போவுமே எங்கே வருதுன்னா ப்ரெஸ் அப்டேட்டு இல்லைனா இங்கே தான் வரும். ஆனால் டென்டேட்டிவ் ஷெடியூல் அப்படி டிஎன்ஏ டென்டேட்டிவ் ஷெடியூலில் தான் விட்டுருக்காங்க. ஸோ தேதியில் மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்ன மாற்றம் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு தெரியல. இது உண்மை. வெரிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 8ஆம் 29ஆம் மாற்றிட்டாங்க. 20ஆம் தான் இருந்துச்சு, 29ஆம் மாற்றிட்டாங்க. பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் 29ஆம் தான் சொல்லியிருக்கு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ என்ன மேட்டர்னா, 29ஆம் முடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குதுன்னா 29ஆம் ரேங்க் லிஸ்ட் வருமா, 29ஆம் ரேங்க் லிஸ்ட் வருமா? ஏன்னா வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது, வருமா? ஏன்னா 7.5 ரிசர்வேஷன் அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சிபிஎஸ்சி பசங்களுக்கு நிறைய பேருக்கு இன் ப்ரோக்ரஸ்ன்னு காட்டுது, நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கு இன் ப்ரோக்ரஸ்னே காட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வமாகவே சொல்லிட்டாங்க. இது சந்தோஷம்தான். எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. மக்களுக்கு தெரியணுமா அப்படிங்கிறத மேட்ரு. மக்களுக்கு தெரியறதுக்காக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டால் தான் அவங்களுக்கு தெரியும். இப்படி நீங்கள் சைடில் டென்டேட்டிவ் ஷெடியூல்னு சொல்லிட்டு இருந்தால் தெரியாது. ஏன்னா பெரிய ஒரு மாற்றம், திடீர்னு ஒரு மாற்றம். அது சாதா மக்களுக்கு தெரியாது. சில பேர் நல்லா நோண்டி பார்ப்பானுங்க, சாதா மக்களுக்கு தெரியாது. ஸோ அதை தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமை. அதனால் தெரிவிச்சிட்டேன். 29ஆம் வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரேங்க் லிஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டால் அவங்க அஃபிஷியல் டேட் 29ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 29ஆம் மாற்றம் கிடையாது, வந்து தான் தீரும். நீங்கள் என்ன ஆனாலும் சரி ரேங்க் லிஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 90% வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்டர் ப்ராசஸ்ஸு 7.5 ரிசர்வேஷனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் ப்ரோக்ரஸ்ன்னு சில பேருக்கு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் மெதுவாக தான் இந்த வருஷம் பண்ணுறாங்க. எந்த வருஷமும் இல்லாத மாதிரி இந்த வருஷம் ரொம்ப டெட் ஸ்லோ. போன வருஷம் 2,50,000 பேர் போட்டானுங்க. ஆனால் 20ஆம் தேதிக்குள்ளே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் கரெக்டான டேட்டில் வெளியே விட்டுட்டாங்க. இந்த வருஷம் இப்படி பண்ணும்போது ரேங்க் லிஸ்ட்டில் சேஞ்ச் ஆகுமான்னு ஒரு பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச டேட்டை மாற்றாதனால வந்துடும் வைங்க, ஒரு 90% வந்துடும் வைங்க, ஒரு 10% சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வெரிஃபிகேஷன் 29ஆம் தான் முடியுது. 29ஆம் தேதி எப்படி ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ண முடியும்? முடியாதுல்ல. ஒரு 25ஆம் தேதிக்குள்ளே 24ஆம் தேதிக்குள்ளே முடித்தாதான் ஒரு 4 நாள் கேப்பில் அவங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் அலைன் பண்ணி, எல்லாம் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் தான், ப்ராசஸ் எல்லாம் போட்டு ஒரு 4 நாள். ஏன்னா 2,45,000 பேருக்கு ரேங்க் எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக 29ஆம் தேதி வெரிஃபிகேஷன் முடிஞ்சு 29ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரும்னு எனக்கு தோணலை. ஸோ ஆட்டோமேட்டிக் சிஸ்டமு. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுங்களாம் தெரியல. ஸோ வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. வந்தால் ஓகே, 90% வந்துடும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, யாருக்காவது இன் ப்ரோக்ரஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதாவது யாருக்காவது பார்த்திங்கன்னா அண்டர் ப்ராசஸ் 7.5 ரிசர்வேஷன் பிரச்சனை கிடையாது. ஆயிரும், 2-3 நாள் ஆகிடும், இல்லை நாளைக்கு ஆகலாம், இன்றைக்கி ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாம், ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட்டு வருமா அப்படிங்கிறதான் பிரச்சனை. ரேங்க் லிஸ்ட்டு வரும், 29ஆம் தேதி வரும். ஆனால் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நான் சொன்ன மாதிரி அந்த டேட் 25ஆம் தேதிக்குள்ளே முடித்து ஒரு 4 நாளில் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. எதாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இப்போ என்ன இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொன்னாங்க, சார் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருச்சு, சாரி 29 முடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியும். பட் ஆனால் என்ன விஷயம்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியே விட்டுருந்தா எல்லாத்துக்கும் தெரியுங்கிறது தான். ஒரு ஒரு வெட்ட வெளிச்சமாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தா தெரியுங்கிறது தான் இங்கே நான் சொல்ல வந்தது. ஆனால் ஒரு விடலை, டென்டேட்டிவ் ஷெடியூலில் சொல்லியிருந்தாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. ஜூன் 20ஆம் தேதியே மாறிச்சுன்னு சொன்னாங்க என்கிட்ட. எனக்கே 21 தான் தெரிஞ்சுது. 20ஆம் தேதியே மாறிச்சுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல, நான் பார்க்கல. 21ஆம் தேதி தான் எனக்கே தெரியுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக இருந்தால் வெளியிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல். இப்போ பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி முடி பார்த்திங்கன்னா கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல். இப்போ ரேங்க் லிஸ்ட் வராமல் போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓகே, ரேங்க்கில் ஏதாவது மாற்றம் இல்லை, கட் ஆஃபில் ஏதாவது தப்பு
இல்லை வந்து ஏதாவது ஒரு தப்பு மிஸ்டேக் ஆயிடுச்சு, கம்யூனிட்டியில் எதாவது மாற்றம் இருக்குது, கம்யூனிட்டியில் ஓசின்னு போட்டாங்க தெரியாமல், அப்படியே தான் மாற்றம் இருக்குன்னா கரெக்டாக பார்க்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஸ்டேட்டஸில் லாகின் பேஜில் போய் பார்க்கணும். அப்புறம் ரேங்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று, ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட்டுன்னு ஒன்று வெளியாகும், ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டு வெளியாகும், 7.5 ரிசர்வேஷன் தனியாக வெளியாகும். அப்படி வந்து வெளியாகும் போது நீங்கள் வந்து பார்க்கணும் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டில் போய் உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கணும். அதில் ஜென்ரல் ரேங்க்கும் வந்திருக்கும், கம்யூனிட்டி ரேங்க் வந்திருக்கும், 2 ரேங்க் வரும். சரிங்களா? ஸோ அப்போ அதில் வந்து ஏதாவது குளறுபடிகள் இருந்தால் 30ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து போய் மாற்றிக்கலாம். அதுக்குமே அவங்க வந்து உங்களுக்கு வந்து டைம் தராங்க. ரேங்க்கு மாற்றிக்கலாங்கிற நீங்கள் போய் ரேங்க்கை சும்மா போய் மாற்றக்கூடாது. ஏதாவது மாற்றம் இருந்தால் ரேங்க் மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு ரேங்க் வராது. நிறைய வருஷம் நடந்திருக்குது. ஆனால் நீங்கள் அங்கே போய் உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனோட உங்களுக்கு வந்து எலிஜிபிள் பண்ணிடுவாங்க. போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சுப்பீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில். லாஸ்ட்டாக ஒரு ஸ்கூலில் படிச்சுப்பீங்க. அங்கேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் பிரின்சிபல்கிட்ட வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போயே பண்ணி விடுவாங்க. ஏன்னா சில டைம் அப்படி சொல்லுவாங்க, போனஃபைட் சர்டிஃபிகேட் கொண்டு வர சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன்லேயும் ஜென்ரல் ரேங்க்கு கவர்மெண்ட் ரேங்க் வருதான்ப்பாங்க 7.5 ரிசர்வேஷன் இருக்கிறவங்க. இப்போது நேற்று கமெண்ட் பாக்ஸில் படித்தேன், 7.5 ரிசர்வேஷன் பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க சார் அப்படின்னு. நான் என்ன பேசலை, நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்குது இந்த பஞ்சாயத்துக்கு. நான் வந்து இப்போ வந்து வீடியோ போடல, நான் இந்த வீடியோவிலே சொல்ல தனியாக ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஃபீஸ் வாங்குகிற கல்லூரி தண்டிக்கப்படணும், பெனால்ட்டின்னு ஒன்று போடணும். இதெல்லாம் யார் கண்டுக்கிறா? கவர்மெண்ட் கண்டுக்கிறதில்ல. கவர்மெண்ட் வந்து ஃப்ரீன்னு சொல்லுது, ஆனால் இன்னுமே சில கல்லூரிகள் பணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணம் வாங்குறது நிப்பாட்டுவாங்க. அந்த ஏழைங்களே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் ஃப்ரீன்னு சொல்லி தான் வந்து ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சா போதும், 7.5 ஏதோ ஒரு காலேஜாவது கிடைக்கட்டும்னு சொல்லிலாம் சேர்றான். ஆனால் அங்கேயும் 5,000 10,000 20,000 என்ன 30,000 கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸு இந்த ஃபீஸு எனக்கு புரியல. கவர்மெண்ட்லேருந்து தர ஃபீஸ் அவங்களுக்கு பத்தலை. ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அடுத்த வர வீடியோ ஒரு 2 நாளில் வந்துடும். 7.5 ரிசர்வேஷனுக்கே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது, எப்படி உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும், சாய்ஸ் ஃபில்லிங்கில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காத, யாருக்கு கிடைக்கும், எவ்வளோ பேருக்கு கிடைக்கும், எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் 7.5 ரிசர்வேஷன் பற்றி பேச மாட்டாரு. இன்னொரு தனிச்சுந்தான் வியூஸ் போகாது, ஜென்ரலாக பேசினதான் ஒரு வியூஸ் போகும். 7.5 ரிசர்வேஷனில் 50,000 பேர் இருக்கான். ஒரு 5,000 பேர் பார்த்தாலும் எனக்கு போதும். அவன் ஷேர் பண்ணுறான், நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறான், அது ஓகே. அது நான் இப்போது நம்ம 4 விஷயம் சொல்கிறோம், அதில் அப்டேட்டான விஷயம் சொல்லும்போது 4 பேர்த்துக்கு அனுப்பும்போது அவனுக்கு தெரிய வருது, அது ஓகே. அனுப்பாதவனும் விட்டுரு, அனுப்பலைன்னா விட்டுருங்க. ஒரு 5,000 பேர் 6,000 பேர் பார்க்குறாங்களும் ஓகே. நான் பெரிய வியூஸ் வரணும், அதில் சம்பாதிக்கணும்னு நமக்கு என்ன ஆசை சொல்லுங்க பார்க்கலாம். 7.5 ரிசர்வேஷன்னு வியூஸ் போகாதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடாமல் இருக்காங்க, நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கருத வேண்டாம். அடுத்த வீடியோவில் நான் 7.5 ரிசர்வேஷன் பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்லலாம் தான் இருந்தேன், அது கூட நீங்களே வாய் விட்டீங்க. சரிங்களா? ஸோ அதனால் 7.5 ரிசர்வேஷன் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்குது. எல்லா காலேஜிலும் ஃபீஸ் வாங்குறாங்க, சில காலேஜில் வந்து பணம் வாங்குறாங்க, 10,000 20,000 வாங்குறாங்கன்னு ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம், அது ரீச் ஆகுதான்னு பார்ப்போம். சரிங்களா? அண்ட் மோரோவர் இதுதான் அப்டேட்டு, எந்த அப்டேட்டும் கிடையாது. ஏதாவது இனிமேல் அப்டேட் அப்படின்னா டேட்டில் சேஞ்சுனா டென்டேட்டிவ் ஷெடியூல்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களை லெஃப்ட் சைடில் இங்கே இருக்கும் பாருங்கள், TNA ஷெடியூல்னு, அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அங்கே தான் வருது டேட்டில் சேஞ்சுனா. நோட்டிஃபிகேஷன் விட்டால் வெளிவிட்டுருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 80% மக்களுக்கு இப்போ தெரியலங்கிறத உண்மை. இப்போ இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்குமா, 80% தேதியில் மாற்றங்கிறது தெரியலன்ற அர்த்தம். ரேங்க் லிஸ்ட் வரும், வராமல் போகாது. டேட்டில் எந்த சேஞ்சும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 90% வந்துடும். 10% கடைசி நேரத்தில் பல்ட்டி அடித்து 2 நாள் கழிஞ்சால் வரும் சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வெரிஃபிகேஷன் வந்து அந்த முடிஞ்ச நாளே வந்து ரேங்க் லிஸ்ட் வருங்கிறதுலாம் எனக்கு தோணலை. அவங்க 25ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு 4 நாள் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் விட்டால் எனக்கு தோணுது வரும்னு. பட் 29ஆம் தேதி முடிஞ்சு 29ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரும்னு எனக்கு தோணலை. வெரிஃபிகேஷனும் முடிஞ்சு அந்த தேதியே முடிதான், அந்த தேதியே ரேங்க் லிஸ்ட் வருதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அமைச்சர் தான் வெளியிடுவார் ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து அதுலேயும் தேதியில் மாற்றம் இருக்குமான்னு பார்க்கலாம், காலப்போக்கில் போனால் தான் தெரியும். ஸோ எனிவே இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ன்னு தான் சொல்லணும். ஸ்லோவாக நடக்குது எல்லாமே. மாணவர்களாம் மண்டகாஞ்சு உட்காந்துருக்காங்க. கவுன்சிலிங்கில் கிடைக்குமான்னு சீட்டு கிடைக்குமான்னு உட்காந்துருக்காங்க. ஒரு பக்கம் அப்ளிகேஷனில் குளறுபடி, ஒரு பக்கம் அந்த டேட்டில் குளறுபடி, ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது.
சீக்கிரமாக கவுன்சிலிங் வச்சு எப்படா காலேஜ் திறப்பான்னு காத்துட்ருக்காங்க எல்லோரும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா கவுன்சிலிங் டேட்டெல்லாம் வந்தால் தான் தெரியும். டேட்டெல்லாம் எதுவும் வரல, கரெக்டுங்களா? டேட்டெல்லாம் எதுவும் வரல. இது முடி தான் கொடுத்துருக்காங்க, கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸ் முடி தான் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் டேட் வில் பி அப்டேட்டட் ஃபார் அப்ரூவல் ஃப்ரம் ஏஐசிடின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் வர அன்றைக்கி எல்லா டேட்டும் வந்துடும். ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுமோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.